இந்த புதிய ஆண்டிலும் இந்த ஆராதனை வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெற தேவ கிருபை நம்மிலே பூரணமாய் வெளிப்பட நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து இந்த ஆராதனை வேளையிலே பிதாவாகிய தேவனை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட நாம் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். நீரே இங்கே முதன்மையானவராக எங்கள் நடுவிலே வீற்றிருப்பீராக. அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்த எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா கர்த்தரை துதிப்போமாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த புதிய ஆண்டை நமக்கு காண கொடுத்த அவருடைய பெரிதான கிருபை. ஹல்லேலூயா. இந்த 2021 வரைக்கும் எத்தனையோ போராட்டங்கள், நெருக்கங்களை நாம் சந்தித்தோம். எந்த பொழுதிலும் ஆண்டவர் நம்மோடு கூட வந்தார். வனாந்தர யாத்திரையிலே எப்படி இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் காணப்பட்டாரோ, அதே தேவன் இந்த வாதைகள் உலகமெங்கும் பரவி இந்த கொள்ளை நோய் அநேகரை ஆமீன் இந்த உலகத்திலே வாரிக்கொண்டு போன இந்த காலகட்டத்திலும் அவர் நம்மோடு கூட வந்தார், நம்மை பாதுகாத்தார். நாம் தேவனுடைய கிருபையை நினைத்து, அவருடைய அன்பை நினைத்து எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போமாக. ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம். உம் நாமத்தை துதிக்கும் எந்த ஸ்தானத்திலும் நீர் வருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே. இதோ உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபம் பண்ணுகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையை நாம் எல்லாரும் போற்றி பாடுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ.
சத்துரு சோதனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சோதனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டமான பாதைகள், நெருக்கமான பாதையிலே பாதை காண்பித்து நம்மை வழிநடத்தின நல்ல தெய்வத்தை, கிருபை தந்த ஆண்டவரை சேர்ந்து பாடி ஆராதிக்கலாமா? காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியார். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியார். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நித்திய தெய்வம் அவர் ஒருவரே, வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறவர். அவர் என்றும் நம்மோடு நித்தமும் இருக்கிறார். அவர் நல்லவர், அவரை துதிப்போம். அவர் கிருபை என்றும் உள்ளது. நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என் ஆர்ப்பரிப்போம். கர்த்தர் நல்லவர், நல்லவர். கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவராயிருந்தார், நமக்கு போதுமானவராய் வல்லமை உள்ள காரியங்களை செய்தார், நமக்கு முன் சென்றார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாராமே சொல்லுவோம். திட நம்பிக்கை தைரியம் ஈந்தார், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர்,
என்றும் அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சொல்லலாமா? கைகளை உயர்த்தி. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். என்னை நடத்தினார், என் குடும்பத்தை நடத்தினார், என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சோர்ந்து போன நேரத்தில், நம்பிக்கையற்ற வேளையில் திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. எல்லாம் சேர்ந்து ஒருமிக்க, அவர் நல்லவர், அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கரங்களை உயர்த்தி, நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நீர் நல்லவர் என்று சொல்லுவோம். அப்படி நாம மகிமைப்பட எல்லாரும் கரங்களை உயர்த்தி, அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் எப்போதும் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் இருக்கிறது. சங்கீதம் 136 அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே மிக முக்கியமான ஒரு காரியத்தை இன்று நான் சொல்லுகிறேன். அதிலே 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம், என கருமையானவர்களே, கடவுள் இந்த பூமியை படைத்த பொழுது பாருங்க, வெட்டாந்தரையானது, பூமியானது தண்ணீர்களுக்கு மேலாக சிருஷ்டிக்கப்பட்டது. முதல் முறை பிசாசு பாவம் செய்தான், இந்த பூமியிலே விழுந்தான். பாருங்க, இந்த பூமி தண்ணீருக்குள் அமிழ்ந்தது, தண்ணீரால் சூழப்பட்டது. பாருங்க, அந்த காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் சிருஷ்டிப்பின் முதலாம் நாளிலே பாருங்க, அங்க தண்ணீரையும் வெட்டாந்தரையும் பிரிக்கிறார். தண்ணீர்களுக்கு மேலாக பூமியை பரப்பினார். ஆம், இரண்டாவதாக மனுக்குலம் முழுவதும் பாவம் செய்த பொழுது முழு பூமியையும் தண்ணீரால் அழித்த ஆண்டவர் இப்பொழுது பூமி முழுவதும் தண்ணீரால் சூழப்பட்டிருக்கிறது. ஆம், இரண்டாவதாக ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே அங்கே காற்றை வீச பண்ணி வெட்டாந்தரையை மீண்டுமாய் தண்ணீர்களுக்கு மேலாக பூமியை பரப்பிய நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை, ஆம், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அன்றைக்கு அந்த சங்கீதக்காரன் துதிக்கிறதை பார்க்கிறோம். என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் பிசாசானவன் உங்கள் நல் காரியங்களை எல்லாம் கெடுத்து விட்டான். எனக்கு இருந்த எல்லா ஆசீர்வாதங்களும் போய்விட்டதே. அன்றைக்கு யோபு இருந்தது போல இன்றைக்கும் நான் நின்று கொண்டிருக்கேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ? நான் செய்த பாவத்தினாலே, நான் செய்த தவறான காரியத்தினாலே என்னுடைய எல்லா நல்ல ஆசீர்வாதங்களும் இழந்து போய்விட்டே என்று சொல்லி இன்றைக்கு யோசித்துக் கொண்டு தனிமையிலே வேதனையோடு இருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, தண்ணீர்களுக்கு மேலாக பூமியை பரப்பின ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அது நேற்றும் ஒன்று போல, இன்றும் ஒன்று போல, நாளையும் ஒன்று போல இருக்கும். எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை மாற்ற அவர் போதுமானவர், அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த தேவனை நாம் மனதார துதிக்கும் பொழுது, ஆமென், துதித்து பாடும் பொழுது எல்லா சூழ்நிலைகளும் மாறுகிறது. நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதித்து இன்னுமாய் நாம் மகிமைப்படுத்துவோம். கிருபையை பெருக செய்கிற ஆண்டவர், ஆமென், அவைகளை ஸ்தோத்திரங்களினாலே உண்டாக்கி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோம்.
உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பே, துதிப்பே உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பே. துதியும் கணமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கணமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதிப்பே உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பே, துதிப்பே உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பே. துதியும் கணமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கணமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. எங்களிலே கிருபைகளை பெருக செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களால் எங்களை சுமந்து பாதுகாத்த தெய்வமே, உம்மை முழு இதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே, ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீரே, ஸ்தோத்திரம். கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே, ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீரே, ஸ்தோத்திரம். துதியும் கணமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கணமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. ஆமென். சோதனை வேதனை என்ன வந்தாலும், இந்த நேரத்தில் எந்த நிலையில் நாம் இருந்தாலும் கர்த்தரை துதிப்போம். சூழ்நிலைகளை மாற்றுகிற அவர் நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். சோதனை என்னில் வந்த போது நீர் காத்தீ, வேதனை என்னை சூழ்ந்த போதும் துணை நின்றீ. சோதனை என்னில் வந்த போதும் நீர் காத்தீ, வேதனை என்னை சூழ்ந்த போதும் துணை நின்றீர். அதற்கு துதியும் கணமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கணமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கணமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. என் கண்ணீரை அவர் துருத்தியிலே வைத்திருக்கிறார். ஏனென்றால் எங்கள் வேதனைக்கும் நாங்கள் துக்கப்பட்டோம் நாளுக்கும் தக்கதான் எங்கள் தேவன் எங்களை களிப்பாக மாற்றுவார். ஆகவே என்னை கேட்கிற அருமையான சகோதரனை, சகோதரியே, இந்த கண்ணீரின் பாதையிலே அவர் நமக்கு உண்டு. கண்ணீர் என்னில் வந்த போதும் நீர் துடைத்தீ, என் ஏக்கங்கள் எல்லாமே நீரே தீர்த்தீ. கண்ணீர் என்னில் வந்த போது நீர் துடைத்தீ, என் ஏக்கங்கள் எல்லாம் நீரே தீர்த்தீர்.
துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. மீண்டுமா துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. துதிப்பே உம்மை துதிப்பே மகிமை செலுத்தி துதிப்பே. ஆராதிக்கலாமா? துதிப்பே உம்மை துதிப்பே மகிமை செலுத்தி துதிப்பே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. சொல்லலாமா ஆண்டவரை பார்த்து? நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுவோம். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். இந்த உலகத்துல எதையும் எதிர்பார்த்து ஒன்றை செய்கிற இந்த உலக மனிதர்கள் நடுவிலே எதையும் எதிர்பார்க்காமல் அவருடைய அன்பை நம்மேல் திரளாய் நிறைவாய் பொழிகிற நம்முடைய ஆண்டவரை பார்த்து மீண்டும் அந்த வார்த்தையை சொல்லலாம். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். அதற்கு துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. இந்த உலகத்தினுடைய எந்த உறவுகளும் காண்பிக்காத ஒரு அன்பு பிதாவாகிய தேவன் நம்மேலே அன்பு கூர்ந்து நம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்த அந்த அன்பு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அளவு கடந்து நேசித்து தன்னுடைய சொந்த ஜீவனையே நமக்காய் கொடுத்த அந்த அன்பு. ஆண்டவரை பார்த்து எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல் இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல் இல்லையா.
நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய அன்பு எல்லா அன்பிலும் உயர்ந்தது. அந்த அன்பிற்கு நாம் சாட்சியாக அவருக்கு உண்மையாக வாழ, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்றைக்கு தடுமாறி கொண்டிருக்கிற நமக்கு தேவை ஆவியானவர் தான். ஏனென்றால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் ஆவியானவர் இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. ஆவியானவரின் துணை இல்லாமல் ஆவிக்குரிய வெற்றி வாழ்க்கை இல்லவே இல்லை. ஆகவே தான் பவுல் இப்படி எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 14:15 படிக்கிறோம். இப்படி இருக்க நாம் செய்ய வேண்டுவது என்ன? நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அருமையாய் சொல்லிக் கொடுக்கிறார். நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், நான் கருத்தோடும் பாடுவேன். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெபம் ஆவியோடும் கருத்தோடும் இருக்க வேண்டும். நம்முடைய ஆராதனை ஆவியோடும் கருத்தோடும், ஆவியானவரோடு. பாருங்க, தாவீது ஆவியானவர் உதவியோடு கூடத்தான் சகல காரியங்களையும் செய்கிறார். 1 சாமுவேல் 16:13 சொல்கிறது, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள் தொடங்கி ஆவியானவர் அவனோடு இருந்து அவனை சகல காரியத்திலும் அவனை ஜெயமாக நடத்தினார். என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு ஆவியானவர் அவசியமாக இருக்கிறார். ஆகவே தான் இயேசு இப்படி சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவரே நமக்கு தேவையானவர். பரிசுத்த ஆவியானவரே நமக்கு போதுமானவர். பரிசுத்த ஆவியானவரே நமக்கு துணையானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, கர்த்தர் தந்த வாழ்க்கையை அவருடைய துணையோடு கூட நாம் ஜெயத்தோடு நாம் முடிக்க முடியும். ஆகவே இந்த நேரத்தில் அன்றைக்கு தாவீதின் மேல் அந்த தைல கொம்பின் அபிஷேகம் பண்ண, அந்த தைலம் ஊற்றப்பட்ட நாள் முதற்கொண்டு ஆவியானவர் எப்படி தங்கியிருந்தாரோ அதே போல இன்றைக்கும் கர்த்தர் நம்மை அபிஷேகிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருப்பார். அன்றைக்கு அவனை ஜெயமாய் நடத்தினவர் இன்றைக்கும் நம்மையும் ஜெயமாய் நடத்துவார். நாமும் சொல்லி பாடுவோம், கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட நான் தாவீதை போல நான் பாடுவேன், நான் ஜெயிப்பேன், நான் ஆடுவேன், நான் துதிப்பேன், நான் அவருக்கு சாட்சியாய் நிற்பேன். ஆவியோடும் பாடுவோம், கருத்தோடும் பாடுவோம், ஒரு புதிய பலனை பெற்றுக் கொள்ளுவோம், கர்த்தருக்கு சாட்சியாய் மாறுவோம். ஆவி என்னல் அசைவாடிட
தாவீதை போல் பாடுவே. கர்த்தர் ஆவியனில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவே. பாடுவே பாடுவே தாவீதை போல் பாடுவே. பாடுவே பாடுவே தாவீதை போல் பாடுவே. கர்த்தர் ஆவியனில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவே. கர்த்தர் ஆவியனில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவே. பாடுவே பாடுவே தாவீதை போல் பாடுவே. பாடுவே பாடுவே தாவீதை போல் பாடுவேன். இந்த ஆராதனை வேளையில ஆவியின் அபிஷேகத்தோடு ஆமென் கருத்தோடும் ஆவியோடும் பாடும் பொழுது ஒரு புதிய பலன் உங்களை நிரப்புகிறது. கர்த்தருக்கு சாட்சியாய் மாற வேண்டும் என்று ஏங்கி துடிக்கிற அருமையான சகோதரா சகோதரியே, உனக்கு தேவை ஆவியானவரே, அவருடைய பலனே. ஆமென். அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணி இருக்கிறார். இன்றைக்கே நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தருக்கு சாட்சியாய் மாறுவோம். கர்த்தர் ஆவியனில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பே. கர்த்தர் ஆவியனில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பே. துதிப்பே துதிப்பே தாவீதை போல் துதிப்பே. துதிப்பே துதிப்பே தாவீதை போல் துதிப்பே. ஆம், நம்முடைய ஜெப நேரங்கள், நம்முடைய ஆராதனை வேளைகள் ஆமென் ஆவியின் வல்லமையோடு நிறைந்திருக்கும் பொழுது இயேசு சொன்னாரே, நீங்கள் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆம், அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை என கருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்களை மாற்றி, எல்லா சூழ்நிலைகளை மாற்றி நமக்கு ஒரு புதிய பலத்தை கொடுக்கும். ஆமென். நம்ம சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் ஆவி என்மேல் அசைவாடினால் தாவீதை போல நான் ஜெயிப்பேன். அன்றைக்கு அவன் கோலியாத்தை ஜெயித்தான். அவன் சகல காரியங்களிலும் ஜெயமுள்ளவனாய் விளங்கினான். சேர்ந்து பாடலாம். கர்த்தர் ஆவியனில் அசைவாடிட தாவீதை போல் ஜெயிப்பேன். கர்த்தர் ஆவியனில் அசைவாடிட தாவீதை போல் ஜெயிப்பேன். ஜெயிப்பே ஜெயிப்பே தாவீதை போல் ஜெயிப்பே. ஜெயிப்பே ஜெயிப்பே தாவீதை போல் ஜெயிப்பே. ஜெயிப்பே ஜெயிப்பே தாவீதை போல் ஜெயிப்பே. ஜெயிப்பே ஜெயிப்பே ஆவியானவருடைய வல்லமையால், அவருடைய அபிஷேகத்தின் வல்லமையால் நான் ஜெயிப்பேன். ஜெயிப்பே ஜெயிப்பே தாவீதை போல் ஜெயிப்பே. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கலாமா? உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஒரு புதிய பலன் இப்பொழுது உங்களை நிரப்புகிறது. பரிசுத்த ஆவியானவர் இதோ உங்களை அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார், உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கருத்தோடும் ஆவியோடும் பாடுகிற சகோதரனே சகோதரியே, கர்த்தரை மகிழ்ந்து பாடு. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். சொல்லலாம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
ஹalleluya 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 ஹalleluya. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. சொல்லலாம். என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹalleluya 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 ஹalleluya. நல்ல கைகளை தட்டி நல்ல கர்த்தரை ஆராதிக்கலாம். அவர் நம்மை முன்குறித்தவர், அழைத்தவர். ஆமை நம்மை நீதிமானாய் மாற்றினவர், மகிமைப்படுத்தினவர், இன்னும் மகிமைப்படுத்துவார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க? கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஹalleluya ஹalleluya. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அவரை போல ஒரு தெய்வம் வானத்தின் கீழே பூமிக்கு மேலே இல்லவே இல்லை. அன்றைக்கு எசேக்கியா ராஜா அந்த அசிரிய ராஜாவினுடைய பயமுறுத்தலினாலே, அவன் தேசத்தை முற்றுகையிட்டதினாலே, அவன் கையிலிருந்து வாங்கிய நிருபத்தை பார்த்தவுடன் பயந்தவனாய், நான் என்ன செய்ய போகிறேன், அவனுக்கு முன்பதாக நான் எப்படி நிற்க முடியும் என்ற அநேக கேள்விகளோடு பயத்தோடு தேவ சமூகத்திலே வந்து 2 ராஜாக்கள் 19-14 தொடர்ச்சியான வசனங்களில் படிக்கும் பொழுது இப்படி படிக்கிறோம். அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு நேராய் வந்து கர்த்தருக்கு முன்பதாக அந்த நிருபத்தை விரித்து வைத்தவனாய், தன்னுடைய சூழ்நிலையை காண்பித்தவனாய் அவன் இப்படி ஒரு காரியத்தை சொல்றான். 15-16 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் என்று சொல்லுகிறார். 16ஆம் வசனத்திலே, கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும், கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும், சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின இந்த வார்த்தைகளை எல்லாம் கேளும் என்று அந்த நிருபத்தை தேவனுடைய பாதத்திலே வைத்து, தேவாலயத்திலே வைத்து தன்னுடைய சூழ்நிலைகளை பார்த்தவனாய் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிப்பதின் முதலாவது காரியம், நீர் கேருபீன்கள் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். ஆண்டவரே, நீர் ஒருவர் தான் எல்லா ராஜ்யங்களுக்கும் தேவனானவர், நீரே சகலவற்றையும் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜெபித்ததின் விளைவு பாருங்க. அதே அதிகாரம் 35ஆம் வசனத்திலே நீங்கள் படிக்கும் பொழுது, அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்திலே 180,000 பேரை சங்கரித்தார். அதிகாலையில் எழுந்திருக்கும் பொழுது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவ நாமத்தை உயர்த்தும் பொழுது தேவன் ஒருவரே எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லாவற்றிலும் அவர் ஒருவரே உயர்ந்தவர். ஆமென். அவர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நாம் தேவ சமூகத்திலே அறிக்கை செய்யும் பொழுது, துதியாய் நாம் பாடும் பொழுதும், அவைகளை நாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது தேவனுடைய அற்புதம் நடக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையில எந்த காரியம் முடியாதென்று இருந்தாலும், உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய பாளையமே இறங்கி இருந்தாலும் கலங்கிட வேண்டாம். நம்ம ஆண்டவரால் செய்ய முடியாது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை. அவரால் எல்லாம் கூடும். சொல்லுவோம், ஆண்டவரை பார்த்து, உம்மால் எல்லாம் கூடும்.
நாளிலும் நம்முடைய ஆண்டவர் எல்லா ஆகாத முடியாத காரியங்களை அவர் முடியும்படியாக, அவர் வாய்க்கும்படியாக செய்கிறார். அவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர். ஆகவே அவரால் எல்லாம் ஆகும். இந்த வார்த்தைகளை விசுவாசமாய் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஒரு தூதன் 1,85,000 பேரை சங்கரிக்க ஒரு தூதனுடைய வல்லமைக்கு தேவன் கட்டளையிட்டிருப்பார் என்று சொன்னார். நம்மோடு கூட நம்முடைய ஆண்டவர் இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பலன், எவ்வளவு பெரிய துணை என்று யோசித்து பார்ப்போம். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும். பாடலாம். உம்மாலாகும் எல்லாம். மீண்டுமா. உம்மாலாகும் எல்லாமாகும். இயேசுவே உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. பிரியமானவர்களே, 40 ஆண்டுகள் இருக்கிற இடத்திலே சப்பானியாக, எங்கும் அசைய முடியாதவனாக, அன்றைக்கு அலங்கார வாசலிலே முடவனாய் அந்த மனிதன் உட்கார்ந்திருந்தான். இயேசுவின் நாமம் அவனுடைய கால்களிலே, கரடுகளிலே பலனை கொடுத்து எழுந்து நிற்க செய்தது. இந்த நாளிலும் வெகு காலம் ஆகிவிட்டது. இந்த போராட்டம், இந்த பிரச்சனை, இந்த வியாதி, இதில் எப்படி நான் எழுந்திருக்க முடியும் என்று கேட்கிறாயோ, அவரால் ஆகும், எல்லாம் ஆகும். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனண்டு நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனண்டு நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாம் ஆகும். அதுபோல உம்மாலாகும் எல்லாம் ஆகும். இயேசுவே உம்மாலாகும் எல்லாம் ஆகும். உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. பெத்தேலிலே யாக்கோபு முந்தின நாள் செல்வ செழிப்போடு இருந்தவன். இதோ பெத்தேலில் தனிமையிலே அந்த இரவிலே வெறும் கையோடு வெறும் கோளோடு நின்று கொண்டிருக்கிறான். தேவனுடைய வாக்குத்தத்தம் அவனை சந்திக்கிறது. அவன் கையும் கோளுமாய் மாத்திரமல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தத்தோடு அந்த பெத்தேலில் என்று புறப்படுகிறான். மீண்டும் டெனியலுக்கு வரும்பொழுது அவனுடைய வாழ்க்கை 2 பரிவாரங்களாய் மாறி இருந்தது.
இது தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம். என்னை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீ தனிமையில் இருக்கலாம், உனக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். தேவனுடைய வாக்குத்தத்தம் உன்னை பெருக செய்யும். கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தார் பெருங்கூட்டமா. கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தார் பெருங்கூட்டமா. உம்மாலாகும் எல்லாம் ஆகும். அது போல எங்களை மாற்றுவதற்கு உம்மாலாகும் எல்லாம் ஆகும். இயேசுவே உம்மாலாகும் எல்லாம் ஆகும். உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, இந்த நாளிலும் வெறுமையின் சூழ்நிலையிலே, நெருக்கத்தின் சூழ்நிலையிலே, இக்கட்டுகளின் நடுவிலே, வியாதியின் போராட்டத்திலே, சத்ருவினுடைய அநேக தாக்குதல்களினாலே முடங்கி போயிருக்கிற தேவ ஜனமே, கைகளை உயர்த்தி தேவ நாமத்தை உயர்த்து. உம்மாலாகும் எல்லாம் ஆகும். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே அற்புதம் நடக்கிறது. ஏனென்றால் அற்புதத்திற்கு தேவன் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான், விசுவாசம். இந்த வார்த்தையை நம்புறவங்க மட்டும் இந்த வார்த்தை என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. உம்மால் ஆகும் எல்லாம் ஆகும். உம்மால் ஆகும் எல்லாம் ஆகும். உன் அலங்கோலங்கள் மாறுகிறது, உன்னுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுகிறது. உன்னுடைய வியாதி, உன்னுடைய நோய்கள் இதோ இயேசுவின் தழும்புகளால் சுகமாகி கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி உம்மால் ஆகும் எல்லாம் ஆகும். நெருக்கத்தில் இருக்கிற சகோதரனே, கடன் பிரச்சனையில போராடி கொண்டிருக்கிற, பொருளாதார நெருக்கடிகளை வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரியே, கர்த்தருடைய அற்புதம் இதோ உன்னுடைய வாழ்க்கையில இப்பொழுது உம்மால் ஆகும். அவரை பார்த்து சொல்லுங்க, எல்லாம் ஆகும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் ஆகும் எல்லாம் ஆகும். அவரால் முடியாததில்லை. ஏனென்றால் அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. ஏனென்றால் நம்பிக்கை தான் நங்கூரமா இருக்கிறது. எபிரேயர் 6:19 சொல்லுகிறது, அந்த நம்பிக்கை தான் நமக்கு ஆத்தும நங்கூரமா இருக்கிறதா. 1 தெசலோனிக்கேயர்ல படிக்கும் பொழுது, நம்பிக்கை தான் நமக்கு தலை சீராவாய், ஒரு ஹெல்மெட் போல ஒரு பெரிய பாதுகாப்பு. எப்படி ஒரு ஹெல்மெட் உயிர் பாதுகாப்புன்னு சொல்லுகிறார்களோ, அதே போல நம்பிக்கை, விசுவாசம் பாருங்க, அது நங்கூரத்தை போன்றது. எந்த புயல் வந்தாலும் நங்கூரத்தை கீழே இடும் பொழுது அந்த கப்பல் சேதப்படவே படாது. அதே போல நம்பிக்கையை, விசுவாசத்தை இயேசுவின் மேல் வைக்கும் பொழுது, என்னை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. நம்பிக்கை என்கிற தலை சீரா, விசுவாசம், நம்பிக்கை என்கிற அப்பேற்பட்ட அந்த ஹெல்மெட் போல இருக்கிற அந்த பாதுகாப்பை அணிந்து கொள்ளும் பொழுது எந்த விபத்துகளும் ஆபத்துகளும் நம்மை ஒருபோதும் சேதப்படுத்தவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு கொள்ளை நோய், வாதை இன்னைக்கு தேசத்திலே பரவி கொண்டிருக்கலாம். எது உண்மை சேதப்படுத்தாத ஆண்டவருடைய அந்த வல்லமை நம்மை பாதுகாக்க நம்பிக்கை, விசுவாசம், அவர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை. பாருங்க, ஒரு சிறிய சாட்சியை சொல்லுகிறேன். உங்களுடைய நம்பிக்கை இன்னும் அது மென்மேலும் வளருவதற்கு எதுவாக இருக்கும். 2016 T20 என்கிற அந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற
இந்த செமிஃபைனல்ல இந்தியாவும் வெஸ்ட் இண்டீஸும் மோதுகிறது. அன்றைக்கு இந்திய அணி மிகுந்த வலிமை உள்ள ஒரு அணியாக எல்லா மீடியாக்களும் பேசிக் கொண்டிருந்தது. அப்பொழுது வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் டேரன் சமியிடத்தில் இப்படியாய் கேட்டார்கள், இந்திய அணி மிகுந்த வலுவுள்ள அணியாய் இருக்கிறதே, நீங்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள்? இந்த போட்டியினுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று அவர்கள் கேட்ட பொழுது அவர் இப்படியாய் ஒரு வார்த்தை சொன்னார். பைபிளிலே நீங்கள் தாவீது கோலியாத் என்கிற ஒரு சம்பவத்தை படிக்க முடியும். அதிலே சிறிய தாவீது மிக பலசாலியான கோலியாத்தை அவன் வீழ்த்தினான். ஆம், அவன் வைத்த நம்பிக்கை, கடவுள் மேல் அவன் வைத்த நம்பிக்கை, இயேசுவின் மேல் அவனுக்கு இருந்த அந்த விசுவாசம், அந்த கோலியாத்தை வீழ்த்த முடியும் என்றால் நாங்களும் இன்றைக்கு சிறிய அணியாய் பார்க்கப்படலாம், நாங்களும் இந்திய அணியை வீழ்த்துவோம், வெல்வோம் என்று சொன்னார். பாருங்க, அதே போல போட்டியினுடைய முடிவு அமைந்தது. இந்திய அணியை அன்றைக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணி வீழ்த்தியது. ஆம் பிரியமானவர்களே, நம்பிக்கை, விசுவாசம், கடவுள் பேரிலே வைக்கிற அந்த நம்பிக்கை, விசுவாசம், நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், துன்பத்தோடு, நெருக்கத்தோடு, போராட்டத்தோடு நாம் இருந்தாலும், கர்த்தர் மேல் வைக்கிற நம்முடைய நம்பிக்கை, விசுவாசம் நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கையோடு கூட இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இயேசுவே நீரே என் நம்பிக்கை. இயேசுவே என் நம்பிக்கை, எனக்கெல்லாம் நீரையா. என் இயேசுவே என் நம்பிக்கை, எனக்கெல்லாம் நீரையா. உம்மை மறவேனே உருவாக்கி நீரே, எனக்கெல்லாம் நீரையா. உம்மை மறவேனே உருவாக்கி நீரே, எனக்கெல்லாம் நீரையா. என் இயேசுவே என் நம்பிக்கை, எனக்கெல்லாம் நீரையா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே காயங்களும் கட்டுகளோடு கூட கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள். பவுல் நிருபத்திலே இப்படி எழுதியிருக்கிறார், மகிழ்ச்சியாயிருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன். அப்படி என்றால் அந்த கட்டுகள் காயங்கள் நடுவிலும் அவர் பாடலை சங்கீதம் பாடுகிறார் என்றால் மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிக்கிறார். ஆம், என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நேரத்திலும் உங்கள் நெருக்கத்தின் நடுவிலே கர்த்தரை துதித்து பாடுங்கள். சூழ்நிலைகள் மாறும். எல்லா பிரச்சனைகளினுடைய அஸ்திபாரத்தை ஆண்டவர் அசைப்பார். விடுதலை உண்டாகும். துன்பம் வந்தாலும் துயரம் சூழ்ந்தாலும் கண்ணீரின் பாதையில் நடந்து சென்றாலும், துன்பம் வந்தாலும் துயரம் சூழ்ந்தாலும் கண்ணீரின் பாதையில் நடந்து சென்றாலும் உம் வாக்கை மட்டும் நான் நம்பிடுவேன். உம் வருகை வரை உம்மை பற்றிடுவேன். உம் வாக்கை மட்டும் நான் நம்பிடுவேன்.
விடுவேன். உம் வருகை வரை உம்மை பற்றிடுவேன். கண்ணீரின் பாதையில் நடந்தாலும் பயமில்லை. கண்ணீரின் பாதையில் நடந்தாலும் பயமில்லை. என் இயேசுவே என் நம்பிக்கை, எனக்கெல்லாம் நீரையா. என் இயேசுவே என் நம்பிக்கை, எனக்கெல்லாம் நீரையா. தனிமையின் பாதையில் இயேசு நமக்கு துணை. யார் கைவிட்டாலும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். உள்ளம் கைகளிலே மறைத்து கண்மணி போல நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர் நமக்கு உண்டு. அவருடைய வாக்கை, அவரை நாம் முழுவதுமாய் நம்புவோம். எல்லா சூழ்நிலைகளை மாற்றுகிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். கலங்கி தவித்தாலும் கைவிடப்பட்டாலும் கவலையா உள்ளமே உருகி போனாலும், கலங்கி தவித்தாலும் கைவிடப்பட்டாலும் கவலையா உள்ளமே உருகி போனாலும், உம் வாக்கை மட்டும் நான் நம்பிடுவேன். உம் வருகை வரை உம்மை பற்றிடுவேன். உம் வாக்கை மட்டும் நான் நம்பிடுவேன். உம் வருகை வரை உம்மை பற்றிடுவேன். கவலையா உள்ளமே உருகினாலும் கலங்கிடேன். கவலையா உள்ளமே உருகினாலும் கலங்கிடேன். என் இயேசுவே என் நம்பிக்கை, எனக்கெல்லாம் நீரையா. என் இயேசுவே என் நம்பிக்கை, எனக்கெல்லாம் நீரையா. உம்மை மறவேன் உருவாக்கினீரே, எனக்கெல்லாம் நீரையா. உம்மை மறவேன் உருவாக்கினீரே, எனக்கெல்லாம் நீரையா. என் இயேசுவே என் நம்பிக்கை, எனக்கெல்லாம் நீரையா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். இந்த உலகத்துல எந்த கண்ணீரின் பாதையோ, எந்த கவலையோ, எந்த வேதனையோ, நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டோம், பின்வாங்கி போக மாட்டோம். அவரையே முழு மனதோடு கூட நம்புவோம். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். வேதனை உள்ளத்தை உடைத்தாலும் அழுதிடே. மீண்டுமாய் சொல்லலாம். வேதனை உள்ளத்தை உடைத்தாலும் அழுதிடே. கவலையா
உள்ளமே உருகினாலும் கலங்கிடே கவலையா உள்ளமே உருகினாலும் கலங்கிடே கண்ணீரின் பாதையில் நடந்தாலும் பயமில்லை. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நாங்கள் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டோம். இந்த வார்த்தை நம்புறவங்க, இந்த வாதை, இந்த கொள்ளை நோய் பெருகி கொண்டிருக்கிற அந்த நாளில கண்ணீரின் பாதையில் நடந்தாலும் பயமில்லை. மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை. நம்முடைய நம்பிக்கையே நமக்கு நங்கூரம், நம்முடைய நம்பிக்கையே நம்முடைய தலை சீரா. எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது. அவர் மேல் வைத்திருக்கிற நம்முடைய நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆண்டவரே, உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆராதனை, எங்கள் துதி பலிகள், எங்கள் நன்றி பலிகளை மட்டுமல்ல, எங்களையும் தந்து முழுவதும் படைக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Thank you.